அரசியல் வட்டாரத்தில் தற்போது அதிகம் விவாதிக்கப்படும் குதிரை பேரம் என்கின்ற வார்த்தை உருவானது எப்படி என்கின்ற வரலாற்றை தற்போது தெரிந்து கொள்ளலாம். 3 பேர் சைடு மாற போறாங்களாம். நேத்து ராத்திரி ரிசார்ட்ல மீட்டிங் நடந்துச்சாம். அரசியல் களத்துல ஒரு அன்ஸ்டேபிளான சூழ்நிலை நிலவரப்பெல்லாம் அங்க ஒரு எவர்கிரீன் வார்த்தை அதிகமா கேட்க ஆரம்பிக்கும். அது குதிரை பேரம். செஸ் போர்ட்ல ராஜாவை காப்பாத்துறதுக்காக பிளேயர்ஸ் அவங்க சைட்ல இருக்கிற காயின்ஸை மட்டும்தான் மூவ் பண்ணுவாங்க. ஆனா அரசியல் சதுரங்கத்துல ஒரு ராஜாவை காப்பாத்த எதிரணியில இருக்கிற சிப்பாய்களே சைடு மாறி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் சில நேரங்கள்ல 2 ராஜாக்களும் சீக்ரெட் டீல் போட்டுக்கிட்டு நாங்க தான் வின்னர்னு டிக்ளேர் கூட பண்ணிக்குவாங்க. அப்படிப்பட்ட மொமெண்ட்ஸ்ல தான் ப்ரோ இது பியூர் பாலிடிக்ஸ் இல்ல டர்ட்டி பாலிடிக்ஸ் என்ற விமர்சனங்கள் எழும். இது மாற்றம் இல்ல, ஏமாற்றம். இது ஜனநாயக படுகொலை. அதே நேரம் ஒரு குற்றச்சாட்டும் லவுடா கேட்கும். குதிரை பேரம் நடந்திருக்கணும், பணம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கணும். குதிரை பேரம் அது என்னையா குதிரை பேரம் அர்த்தம் தான் புரியலங்கிற நானு. எங்க எம்எல்ஏக்களோட ராஜினாமாவை நீங்க ஏற்றுக்க கூடாது. இங்க குதிரை பேரம் நடந்திருக்கு. குதிரை பேரம்னு சொல்ற வார்த்தை சும்மா வந்ததில்ல. இதுக்கு பின்னாடி பல நூற்றாண்டு கால வரலாறும் மனுஷனோட பேராசையும் ராஜதந்திரமான மோசடியும் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னா நாம டைம் டிராவல் பண்ணி 17ஆம் நூற்றாண்டுக்கே போகணும். அந்த காலத்துல இந்த உலகத்தையே ஓட வச்சது குதிரைகள் தான். போக்குவரத்து, போர்க்களம், ராஜாக்களோட பிரஸ்டீஜ் எல்லாத்துலயும் ஹீரோ என்ட்ரி கொடுத்தது இந்த குதிரைகள் தான். அரேபிய பாலைவனங்கள்ல இருந்து ஐரோப்பாவின் பனி பிரதேசங்கள் வரைக்கும் குதிரைகளுக்குன்னு உலகம் முழுக்க மேசிவ் மார்க்கெட் இருந்துச்சு. நாளைக்கு நம்ம இதை எப்படியாச்சும் சண்டையில நல்ல விலைக்கு விற்கணும். என்ன பண்ணலாம்? தங்கம், வெள்ளி மாதிரி குதிரைகளையும் ஒரு பிரீமியம் இன்வெஸ்ட்மெண்டா பார்த்தாங்க. ஆனா அப்பவே இந்த தொழிலுக்கு ஒரு டார்க் சைடு இருந்துச்சு. ஏன்னா குதிரை வியாபாரத்துல உண்மை பாதி, பொய் மீதி. ஓடவே முடியாத குதிரைய கூட சாம்பியன் பிரீட்னு சொல்லி விக்கிற லெவலுக்கு பலே கில்லாடிகள் இருந்தாங்க. இது பல ஊர் பந்தயத்துல ஜெயிச்ச குதிரை. புலிகேசி மன்னரோட ராசியான குதிரை. இதோட விலை வெறும் 10,000 ரூபா தான். அதே நேரம் வாங்க வர கஸ்டமர்களும் லேசுப்பட்ட ஆட்கள் இல்ல. 10,000 ரூபாய் வேல்யூ இருக்கிற குதிரைய வெறும் 500 ரூபாய்க்கு டீல் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பார்க்க கருப்பா இருக்கு, பல்லு சொத்தையா இருக்கு, இதுக்கு ஒரு 400 ரூபா கொடுக்கலாம். இதெல்லாம் தேராத கேஸ். சோ இது ஒரு ஜென்யூனான பிசினஸா இல்லாம ஒருத்தர் ஏமாத்துற மைண்ட் கேமா இருந்துச்சு. நான் சும்மா வீட்லயே இருக்கலாம் போல இருக்கு. இதையெல்லாம் பார்த்த இங்கிலீஷ்காரங்க நேர்மைக்கு எதிரா, சீக்ரெட்டா, செல்ஃபிஷா நடக்கிற எந்த டீலா இருந்தாலும் அது ஹார்ஸ் ட்ரேடிங் தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. காலம் மாறுச்சு, குதிரைகளோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிச்சு. ஆனா குதிரை பேரம்னு சொல்ற வார்த்தை மட்டும் அரசியலோட பிளட் ஸ்ட்ரீம்லயே கலந்து போச்சு. இப்ப அரசியல்ல மேஜிக் நம்பர்ஸ் கேள்விக்குறியானாலே ரிசார்ட் பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். பொலிட்டீஷியன்ஸோட போன்ஸ் நான் ஸ்டாப்பா ரிங் ஆகும். எஸ்யூவி காருக்குள்ளேயே ஒப்பந்தங்கள் கையொப்பமாகும். அப்போ எதிர்கட்சிகள் சொல்ற ஒரே அக்யூசேஷன், இங்க குதிரை பேரம் நடக்குது. அதாவது இங்க கொள்கைகள் விற்கப்படுது, நம்பிக்கைகள் வாங்கப்படுது, மனசாட்சிக்கு பிரைஸ் டாக் போடப்படுது. அதனாலதான் அரசியல்ல குதிரை பேரம்னு சொன்னவுடன் அது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல. அது அதிகாரத்துக்காக குதிரையை விட வேகமா எந்த எல்லையையும் தாண்ட தயாராயிருக்கிற அரசியல்வாதிகளோட டார்கெஸ்ட் ஃபேஸ்னு குற்றம் சாட்டுறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.
இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.